வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சப்பாத்திக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பட்டாணிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் 3 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கேன் தண்ணியில் வாஷ் பண்ணி. இப்போது ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வாங்க பாத்திரத்தை வச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எண்ணெய் சூடாயிடுச்சு, வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு இப்போது அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியா குருமா இருந்ததுனால தனியா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சோம்பு தேவைப்பட்டால் சோம்பு போடுறவங்க போட்டுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில். இப்போது விசில் வச்சிடலாம். தேவைப்படுறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா ஊற்றிக்கிங்க, வேணான்றவங்க அப்படியே சாப்பிட்லாம். வாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சப்பாத்தி